தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் களத்தில் கொடுத்த வாக்குறுதிகளான மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை மற்றும் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் வழங்கும் விடியல் பயணம் திட்டம் ஆகியவை எப்போது அமலுக்கு வரும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இந்த சூழலில் தாவேகாவின் மூத்த நிர்வாகியும் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சருமான செங்கோட்டையன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இது குறித்து மிக முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக கோவையில் உள்ள தனது உறவினர் மருத்துவமனையில் வழக்கமான முழு உடல் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அமைச்சர் செங்கோட்டையன் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு சென்னை புறப்படும் முன்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்தார். தனது உடல்நிலை தற்போது மிகவும் சீராகவும் நன்றாக இருப்பதாகவும் தெரிவித்த அவர், கடந்த 8 மாதங்களாக தேர்தல் மற்றும் கட்சி பணிகளின் கடுமையான உழைப்பு காரணமாகவே இந்த பரிசோதனை தள்ளி போனதாக குறிப்பிட்டார். மேலும் கோவையில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள் குறித்து ஐஜி தெளிவான விளக்கம் அளித்துள்ளதாகவும் சட்டத்துறையும் முதலமைச்சரும் தகுந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் தாவேக அரசின் முக்கிய வாக்குறுதிகளான மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கும் திட்டம் மற்றும் விடியல் பயணம் திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து எப்படி வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் என்று சுட்டிக்காட்டினார். எனவே தற்போதைய அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிகளும் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் இது ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் விஜய் எடுக்க வேண்டிய கொள்கை முடிவு என்று குறிப்பிட்ட செங்கோட்டையன், எந்த காலகட்டங்களில் எந்தெந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை முதலமைச்சரே தக்க நேரத்தில் முடிவு செய்வார் என்பதால் இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்பது சரியாக இருக்காது என்றும் நாசுக்காக பதிலளித்தார். தமிழகத்தில் தாவேகா கூட்டணி அரசு அமைந்து முதலமைச்சராக விஜய் அரியணை ஏறியுள்ள நிலையில் பெண்களுக்கான இந்த பிரதான திட்டங்கள் நிதி ஆதாரங்களை சீரமைத்த பிறகு மிக விரைவில் அமலுக்கு வரும் என்றே அமைச்சரின் இந்த பதில் உணர்த்துகிறது.